ஹாய் எவ்ரிவன், ஃபைனலி இன்சிடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் மூவி வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் டப்பில் அப்புறம் இங்கிலீஷ்லேயும் இந்த மூவி அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணணும்னா தாராளமாக தியேட்டர்ஸுக்கு போய் நீங்கள் இந்த மூவியை செக் பண்ணலாம். ஸோ இன்சிடியஸ் ஃப்ரான்ச்சைஸியை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸுக்கு வந்து நான் எதுவும் சொல்ல வேண்டாம். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஃப்ரான்ச்சைஸில் 5 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு 6th பார்ட்டாக தான் இந்த மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தனியாக ஒரு ஸ்டாண்டர்டான மூவியாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஏன்னா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு உள்ள புரியாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் 5 மூவிஸ்ல இருந்து கேரக்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸும் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும். பட் ஏன்னா நீங்கள் இந்த மூவியை ஸ்டாண்டர்டாக பார்க்கும்போது கூட அந்த ஹாரர் வைப்ல நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இந்த மூவியில் இருக்க ஸ்டோரியை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பேசிக்காக நம்ம இன்சிடியஸ்ல வர அதே பிளாட் லைன் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், அதுக்கப்புறம் வேற ரெலம்ல இருக்க கெட்ட ஆன்மாக்கள்லாம் நம்ம உலகத்துக்குள்ள வராமல் தடுக்கிற வேலையை பார்க்கறது தான் இந்த மூவிலையும் ஒரு கோர் கான்செப்டாகவே எழுதியிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜெமா அப்புறம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா பொண்ணோட ஸ்டோரியை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஃபுல் படத்தையே எழுதி கொண்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம ஜெமா கேரக்டர் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அம்மா கூட தனியாக வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு சடனா பித்து பிடிச்ச மாதிரி ஜெமாவையும் கண்டுக்காம அவங்களையும் தானே பார்த்துக்காம இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்படி இறந்து போனதுக்கு அப்புறம் ஜெமா அதே வீட்டில் தனியாக வளர்ந்து ஒரு பெரிய பொண்ணா வளர்ந்து அவளுக்கு ஒரு பொண்ணா பிறக்கிறது தான் நம்ம மாயா. ஸோ மாயாவும் ஜெமாவும் இதே மாதிரி அவங்க வீட்டில் இந்த மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது தான் இந்த பிரச்சனையே கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள தாக்க ஆரம்பிக்குது. ப்ரீவியஸ் மூவிஸ்ல காட்டப்பட்ட அந்த இன்சிடியஸ் பேயை விட இந்த மூவில காட்டப்பட்ட பேய்க்கு வந்து ஓவர் பவரா இருக்க எபிலிட்டிஸ்லாம் கொடுத்து ரொம்ப டாக்டிக்கலாகவும் ரொம்ப மாஸ்டர் மைண்டா பிளான் பண்ணி எப்படி இந்த உலகத்துக்குள்ள வரலாம் அந்த அளவுக்கு வந்து யோசிச்சு அடிக்கிற மாதிரி தான் இந்த பேயை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. முக்கியமா நம்ம ஜெமாக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்க மாதிரியும் இந்த மூவில காமிச்சிருப்பாங்க. அந்த பவர் என்ன அப்படின்றத நீங்க மூவியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பட் ஏன்னா அந்த பவர் ரிவீல் பண்ணும் போதெல்லாம் இப்படிலாம் ஒரு பவர் இருக்கா இந்த பிரான்ச்சைசிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு புது கான்செப்டை உள்ள இறக்கிருக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம ஜெமா வந்து இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சாங்களா, இந்த பேய்க்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் ஒரு ஓவரால் கான்செப்டாவே இருக்கும். ஸோ படத்துக்குள்ள இருக்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த மூவில சொல்லப்பட்ட ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ரொம்ப டாப் நாச்சா சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த கேஸ்ட்ரோஃபோபியானால அஃபெக்ட் ஆகிறவங்களுக்குலாம் எந்த மாதிரியான ஃபீல் கொடுக்குமோ அந்த மாதிரியான ஃபீலை வந்து அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல நம்மளுக்கும் ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து ஒரு சீன் எடுத்து வச்சிருப்பாங்க. நம்ம ஜெமா வந்து ஒரு டென்டிஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்க கிளினிக்கு வந்து ஒரு பேஷண்ட் வருவான். ஸோ அந்த பேஷண்ட் வாயில இருந்து ஒரு விஷயம்லாம் நடக்கும் பாருங்க, அப்பா அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கும். ஸோ நீங்க ஒரு அருவருப்பான தன்மையான ஹாரர் மூவிஸ்லாம் நீங்க பாப்பீங்கன்னா அந்த சீன்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கே வந்து ரொம்ப என்னடா இப்படிலாம் காட்டுறீங்களே அந்த மாதிரி வந்து முகம் சொலிக்கிற அளவுக்கு தான் அந்த சீன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதுலேயும் ஒரு ஸ்டோரியை வச்சு அதுக்கு பின்னாடி வர ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் டைப் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அதோட ரைட்டிங் அப்புறம் அந்த ஸ்க்ரீன் பிளே தான் ஒரு மேஜரான ரோல் வந்து இந்த மூவி ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். இந்த படத்துக்காகவே அந்த புதுசாக அந்த காட்டப்பட்ட அந்த பேயோட ஸ்பிரிட்டை வந்து அதோட பேக் ஸ்டோரி, அப்புறம் அதுக்கு என்ன மாதிரியான பவர் இருக்கு, அது எப்படி மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணுது அப்படின்ற முதற்கொண்டு படத்தில் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது வர இடத்துல எல்லா ப்ரெசன்ஸும் வந்து ரொம்ப ஆரிஃபைங்கா அடுத்து இது என்னதான் பண்ண போதோ அப்படின்ட்டு நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி தான் ஒரு விஷயமும் அது வந்ததுக்கு அப்புறம் நடக்கும். ஃபைனலி படத்துல ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வர ஒரு 20 to 25 மினிட்ஸ் இருக்கே, எப்பா லிட்டரலா நீங்க சீட்டேஜ்ல போய் உட்காருவீங்க. அவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து உள்ள இறக்கி அதை எப்படி தெளிவா ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தெளிவாகவும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் வந்து ஒரு ஜஸ்டிஃபைங்கான கிளைமேக்ஸ் கொடுத்தாலுமே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் உங்களுக்கு கொடுக்கும். அப்படியே நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ் சைடுக்கு வந்தோம்னா, சில ஹாரர் சீன்ஸ் வந்து ரொம்ப கிளீஷேவா எழுதிட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸும் ரொம்ப ரஷ் பண்ணி முடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஏன்னா இப்போதான் இந்த பவர் வந்து அவ அனலைஸ் பண்ண மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே வந்து ஆக்டிவ் பண்ணிட்டாளா அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு சில இடத்துல வரலாம். அது மட்டும் இல்லாமல் வில்லனை வந்து ரொம்ப ஒரு பீக்கான ஒரு வில்லனா வந்து காட்ட ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்பிரிட்டை. பட் ஏன்னா கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஏன்னா அவ்வளோதானா அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு கேட்குற மாதிரியும் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த கிளைமேக்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாளாக ஒரு பெரிய ஹாரர் சீக்வன்ஸா இல்லை ஒரு ஹாரர் ஆக்ஷனாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாரர் மூவியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்தாக தான் நான் இதை வைக்கிறேன். ஓவராலாக மூவி வந்து சம ஒரு ஒர்த் வாட்சிங்கான மூவி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் நைட் ஷோ போட்டு தியேட்டரில் போய் இந்த மூவியை நீங்கள் பாருங்க, கண்டிப்பாக நீங்கள் இந்த மூவி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஓவராலாக இந்த மூவிக்கு நம்மளோட ரேட்டிங் 5 out of 4 ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.